வா என்ன பண்ணும் Hi hello friends, welcome to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ட்ரீட்டுக்கு அஃபிஷியல். இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரியவில் பார்த்த மாதிரி வீடியோ தான் மேட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக தந்திருக்கேன், வந்து ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் கம்பெனிக்காரங்க வந்து நம்ம எந்த மெசேஜ் பண்ணாலும் வீடியோ கால் ஆடியோ கால் வாட்ஸ்அப் எனி செக்யூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி அப்டேட் இருக்குது. அது உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் இதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. சில பேர் இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வாட்ஸ்அப்பும் தேவையில்லை, டெலிகிராமும் தேவையில்லை. ஆனால் ரெண்டுமே தேவையில்லை. ஆனால் எனக்கு வாட்ஸ்அப் மாதிரியே ஒரு அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் காத்துட்ருக்கு. நான் வந்து அது ரொம்பவுமே அது செக்யூரிட்டியான அப்ளிகேஷன், அதை பற்றி இப்போ பேசுறதால பட் இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு வீடியோவுக்கு வந்து தம்ஸ் அப் லைக் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு. ஸோ ஓகே, இப்போ அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணுங்கள். அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நான் நெட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறதால சர்வர் கனெக்ட் ஃபெயிலியர் அப்படின்னு வரும். ஓகே, இப்போ ஒரு ப்ளஸ் செகண்ட் கிரியேட் ஆகும். இந்த ப்ளஸ் செகண்டில் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்காதீங்க. நீங்கள் எந்த ரேஷியோ எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. நான் 4:5 செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் ப்ராஜெக்ட் நேம் என்னவோ கொடுத்துங்க. நான் ப்ராஜெக்ட் நேம் ஸ்ரீ அப்படின்னு மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸ்டீன் கொடுத்துக்கிட்டு ரெசல்யூஷன் வந்து 1080, ஃப்ரேம் ரேட்டு 30, பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ப்ளஸ் ஐக்கன் கிரியேட் ஆகும். மறுபடியும் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜிங் வீடியோவில் போய்ட்டு நீங்கள் எந்த வீடியோ ஓகேங்களா நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை இங்கே இம்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எடிட் பண்ண போகிற வீடியோவை நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணிவிட்டு எனக்கு எந்த லைன் தேவையில்லையோ அதை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஓகேங்களா, எனக்கு எந்த லைன் தேவையில்லையோ நான் வந்து யூடியூப்பில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு எந்த வீடியோ தேவையில்லையோ எந்த லைன் தேவையில்லையோ அதோட வச்சுட்டு மேலே உள்ள 3 டாட்டை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு மூணாவது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஜூம் ஆயிரும். இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காண்டி ஒரு 5 செகண்டுக்கு வந்து நான் ஸ்பிட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போங்க. ஆட் எஃபெக்ட் போய்ட்டு லாஸ்ட்டாக ஸ்கேல் பண்ணிகிட்டே வாங்க. நான் சொல்கிறேன் எஃபெக்ட்டு அதர் அப்படின்ற எஃபெக்டில் போய்ட்டு நெக்ஸ்ட்டாக சேனல் ரிபோ RGB அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ஆறுன்றதுலையும் ஆறுவையும், ஜின்றதில் ஜியும், பின்றதில் ஜியும், ஓகேங்களா, ஏன்றதில் ஏவும் இருக்கட்டும். ஒய் கூட மாற்றி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கிங்க. இது எதுவுமே தேவையில்லை, ஜி அந்த மாதிரி மாற்றி பாருங்கள். எனக்கு இதுவே ஓகேன்னு நினைக்கிறேன். ஆறுன்றதில் ஆறு இருந்தாலும் ஓகே, ஜின்றதாலும் ஓகே. இப்போது ஒரு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி மறுபடியும் இப்போது இமேஜின் வீடியோவில் போயிட்டு அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரேம் ரேட் ஓகேங்களா, ஃப்ரேம் ரேட்டு கிடையாது, ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து நான் வச்சுருக்கேன். அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அதை செலக்ட் பண்ணிவிட்டு குரோமோகி அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போய்ட்டு குரோமோகி செலக்ட் பண்ணிவிட்டு கலரில் போய்ட்டு பிளாக் கலரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போது அந்த கலர் போயிடும். இப்போ இந்த இமேஜையுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி விடுங்க. அவ்வளோ செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறீங்களா அவ்வளோ செகண்டுக்கு. இப்போது இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் லேயரை கொடுங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரதுக்கு முன்னாடி மறுபடியும் ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி ஷேப்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஓகேங்களா, இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிட்டு ரெண்டாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ரொட்டேட்டில் வந்து 5 செட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, 5 செட் பண்ணிக்கிட்டு எடிட் ஷேப்ஸுக்கு போயிட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நான் வந்து எப்படி எடிட் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த மாதிரி எடிட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள் இந்த வீடியோவை. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். மெயினாக இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த பாக்ஸை ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை அதுக்கு கீழே கொண்டு வந்து வச்சுட்டு ஓகேங்களா, இதையுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்டு இப்போ இந்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோட சைஸை வந்து கம்மி பண்ணுங்கள். வீடியோட சைஸை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு ஓகேங்களா, வீடியோ சைஸை கம்மி பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்ட் போங்க, ஆட் எஃபெக்ட் போங்க, ரேட்ஸில் ஸ்கேல் பண்ணுங்கள். பிளர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு போங்க. பிளரில் போய்ட்டு கஷன் பிளர் அதை செலக்ட் பண்ணிவிட்டு கஷன் பிளரில் போய்ட்டு 40 ஓகேங்களா, 40 மட்டும் வச்சுக்கிங்க. 40 வச்சா தான் நல்லாயிருக்கும்.
நான் ஏன் ஃபஸ்ட்டே சொல்ல அப்படின்னா அதில் ஆட் பண்ணால் அதுலேயும் சேர்ந்து ஆட் ஆகும். அதனால தான் இப்போது இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, இதை ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விட்டுருப்பீங்க. இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதை செலக்ட் பண்ணி எஃபெக்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் போகாதீங்க. நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன், உங்களை குழப்பறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. பிளெண்டிங்கில் போய்ட்டு மாஸ்கில் போய்ட்டு மாஸ்க்கு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த குரூப் உள்ள போகாதீங்க, இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி ரொட்டேட்டில் போய்ட்டு இந்த மாதிரி ஓகேங்களா, இந்த சைஸுக்கு ரொட்டேட் பண்ணிவிட்டு 3வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு இன்னுமே இப்படி ரொட்டேட் பண்ணுங்கள். கரெக்டாக ரொட்டேட் பண்ணிக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இன்னுமே நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிக்கிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி இதையும் ஒரு குரூப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இது எனக்கு நல்லாவே இருக்குது. எடிட் குரூப்பில் போய்ட்டு நான் இந்த வீடியோவை கொஞ்சம் இப்படி இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பேக் வந்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோ ஃப்ரேம், இதை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்து வச்சுருங்க. இப்போ இந்த வீடியோவை செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிடுங்க. இப்போ டூப்ளிகேட் பண்ணதை தூக்கிட்டு போய் இங்கே ஓகேங்களா இப்படி செட் பண்ணுங்கள். இதை இப்படி ரொட்டேட் பண்ணி ஓகேங்களா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃப்ரேம் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, அதையுமே இல்லை, இந்த அங்கே செட் பண்ண டூப்ளிகேட்டை லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க. இப்போது பேக்கில் போயிடும். இப்போ இது நல்லாவே இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு லைட் அண்ட் தேவையில்ல, கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு ஓவர்லேன்றதை செட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லாவே இருக்குது. இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி இமேஜின் வீடியோவில் போய்ட்டு நான் ஒரு ப்ளே பட்டன் ஐக்கன் வந்து கொடுத்துருக்கேன். இதை எஃபெக்டில் போய்ட்டு குரோமா கி ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கலரில் போய்ட்டு பிளாக் கலர் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இப்படி செட் பண்ணாதீங்க, எஃபெக்ட் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா வேஸ்ட்டான டைம். கான்ட்ராஸ்ட் பிளெண்டிங்கில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு ஓவர்லே அப்படின்றத கொடுத்துருங்க. கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு ஓவர்லேன்றதை கொடுத்துக்கிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்ட்டு குரோமா கி என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி பிளாக் கலரை வந்து எடுத்து விட்டுருங்க. இப்போ தான் இது பார்க்கவே நல்லாயிருக்கும். இப்படி சொன்னாலும் 3 தான், இப்படி சொன்னாலும் 3 தான். இதை ஜூம் அவுட் பண்ணாதீங்க. இதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு கீழே எடுத்துக்கிட்டு வந்து வைங்க. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், கீழே எடுத்துக்கிட்டு வந்து வைங்க. ரொம்ப கீழே கிடையாது, கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்கள், கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிங்க. நாய்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் நாய்ஸ் இருந்தால் மன்னிச்சிக்கிங்க. இப்போ இதையுமே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருங்க. இதையுமே எவ்வளோ செகண்ட் எடிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோ செகண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ஐக்கானை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இதை மேலே கொஞ்சம் தள்ளிக்கிட்டு எடுத்துகிட்டு போய் வைங்க. வச்சுக்கிட்டு இதை ஜூம் அவுட் பண்ணுங்கள். எவ்வளோ ஜூம் அவுட் பண்ண முடியுமோ ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ரொட்டேட்டில் போய்ட்டு ஒரு 5 ஆமாம் 5 தான், ரொட்டேட் 5 வச்சுக்கிங்க. ரொட்டேட் 5 வச்சுக்கிட்டு கரெக்டாக 5 வைங்க. 5 வச்சுக்கிட்டு கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போய் வைங்க. இன்னுமே ஜூம் அவுட் பண்ணுங்கள். இவ்வளோ சின்னதாக இருந்தால் போதும். ஜூம் அவுட் பண்ணிட்டீங்களா, கொஞ்சம் கீழே இந்த மாதிரி அந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கணும். இதையுமே ஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி விட்டுருப்பீங்க. இப்போ ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி ஷேப்ஸில் வந்து ஓகேங்களா ஹார்டின் ஷேப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஹார்டின் ஷேப் எங்கே இருக்குது, ஹார்டின் அப்படின்னாலே லவ் தான். லவ் அப்படின்னா லவ் ஃப்ரெண்ட்ஸோட லவ் பண்ணலாம். நான் எதுக்கு இது தேவையில்லாமல் இந்த கான்செப்டை கொண்டு வரேன். ஓகே, இதையுமே பிளெண்டிங்கில் போய்ட்டு கான்ட்ராஸ்ட்டில் போய்ட்டு ஓவர்லேன்றதை கொடுத்துருங்க. கொடுத்துக்கிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் வந்து சின்னது பண்ணுங்கள். எவ்வளோ சின்னது பண்ண முடியுமோ சின்னது பண்ணுங்கள். நான் சின்னதை ஃபுல்லாக ஆக்கிட்டேன். இப்போ இதையே ஓகேங்களா நான் ரொட்டேட் பண்ணலை, இதை கீழே எடுத்துக்கிட்டு வந்து வைங்க. ஓகேங்களா, ரொம்பவும் சின்னதாகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பிக் சைஸ் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் நான் மட்டும் பெருசாக ஆக்கிக்கிறேன். நீங்கள் ரொம்ப சின்னதாக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கொஞ்சம் பார்க்கவே. இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இங்கே நான் வச்சுக்கிட்டு இதையுமே ரொட்டேட்டில் போய்ட்டு 5ன்றதை செட் பண்ணிக்கிறேன். 5ன்றதை கரெக்டாக நான் 5ன்றதை செட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே, 5 4 இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கிங்க. இப்போது இது இந்த மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இதையுமே ஃபுல்லாக எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டு ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கங்க. டூப்ளிகேட் எடுத்துக்கிட்டு ஒரு அந்த டூப்ளிகேட் எடுத்துங்க இல்லையா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கிங்க. இங்கே ஓகேங்களா. இப்போ இந்த சாங்கோட லைனை வந்து காப்பி பண்ணியிருப்பீங்க. காப்பி பண்ணி இந்த மாதிரி ஓகேங்களா இந்த இடத்துக்கிட்ட வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ப்ளஸ் ஐக்கன் கிரியேட் ஆகும். இந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணி இமேஜின் வீடியோவில் போய்ட்டு ஒரு கலரிங் எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். இதை வந்து ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ மறுபடியும் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி
இமேஜிங் வீடியோவில் போய்ட்டு நான் ஒயிட் கலர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன், பிளாக் கலர் ஸ்க்ரீனு. அதையுமே பார்த்தீங்கன்னா லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ இதை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருப்பீங்க ஓகேங்களா, ஆல்ரெடி நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன் ஓகேங்களா. பாருங்க இதான் இந்த மாதிரி தான் நல்லாயிருக்கும். அண்ட் உங்கள் வாட்டர் மார்க் எல்லாம் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே உள்ள ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் ரிசர்வேஷன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு நான் க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, யாரெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ண பார்த்தீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கு மீண்டும் நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.